श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது தியான யோகத்தில் 45வது ஸ்லோகம். பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷः அநேக ஜன்ம சம்சித்தஸ் ததோ யாதி பராங்கதிம். பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷः அநேக ஜன்ம சம்சித்தஸ் ததோ யாதி பராங்கதிம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அது பிரயத்தனம் பிரயத்தனம் என்பது என்ன? எத்தனம் என்று சொன்னால் ஒரு முயற்சி, பிரயத்தனம் என்று சொன்னால் விடாமுயற்சி. யதமானஹ அபியசிக்கும் பொழுது, அதாவது இந்த யோகம் எப்படி அனுசரிக்கணும், அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும், அது எப்படி தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத விடாமுயற்சியுடன் அபியசிக்கும் பொழுது அந்த யோகியானவன் சுத்த கில்பிஷா அப்படின்னா அவனுடைய கல்மஷம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அப்போ கல்மஷம்ன்றது என்ன? அழுக்கு, வாண்டாத குணங்கள், தேவையில்லாதவை. அப்புறம் அதே மாதிரி வரும்போது அந்த கல்மஷமானது அழுக்கெல்லாம் கழிந்து சுத்தம் என்று சொன்னால் சிறப்பானது. அப்புறம் சம்சுத்தான மீண்டும் சிறப்பான சுத்தம், அதாவது அழுக்கே இல்லாத சுத்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது பாவம் தேய்ந்து பரிசுத்தனாகவும் அநேக ஜென்ம சம்சித்தா எத்தனையோ ஜென்மங்களில் சேர்க்கப்பட்ட அந்த பிறப்பில் படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்கான் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். இந்த யோகம் அபியசிக்கிறதுன்றது யோகத்தின் மூலம் பரபிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி ஒரே ஜென்மாவில் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஒரு வாய்ப்பில் இது போல் யோகத்தை பண்ணலாம், மனசை அடக்கி சித்தத்தை அடக்கி சும்மா இருக்கலாம். சும்மா இருக்கும் பொழுது என்ன தெய்வத்தை பார்க்க முடியும், மனதில் உள்ள ஒளியை கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சு அதுபோல் அவன் தொடர்ந்து செய்ய துவங்கினா, அதுபோல் செய்ய துவங்கிறதுக்கு முதல்ல குரு அருள் வேண்டும், ஆச்சாரியரோட கிருபை வேண்டும். அதுக்கப்புறம் பெருமானுடைய இஷ்டம், அவருடைய பகவத் சங்கல்பமும் அதில் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்பொழுது அப்பொழுது அந்த முயற்சி அவன் கை கொள்ளவே முடியும். அவ்வாறு கை கொண்ட அந்த முயற்சி இதே ஜென்மாவில் பலன் அளிக்குமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது பலன் அளிக்குமா அளிக்காதா அப்படின்னு தெரியாது, அளிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனால் இது ஒரு முன்னாடியே நம்ம சொன்னோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இல்லை, தொடர்ந்து லம்பி கோர்ஸ், லாங் டேர்ம். அது தொடர்ந்து செய்துட்டே இருக்கணும். மனசு பரிசுத்தம் அடையதான் அதில் நம்மளை என்ன பண்ண முடியும்? இறைவனை காண்பதற்கு இயலும். அதனால் பாவம் தேய்ந்து பரிசுத்தனாக இருக்கும்பொழுது அநேக ஜன்ம சம்சித்தா அப்படின்னு சொன்னால் பல பிறப்பில் படிப்படியாக சித்தி பெற்று உயர்ந்து இந்த ஆன்மாவை மேல் நோக்கி உயர்த்தி கொண்டு செல்லும் பொழுது ததா அதற்கு பிறகு பரம் என்று சொன்னால் என்ன? தன்னை காட்டிலும் மேலானது பரம், எல்லாவற்றிலும் உயர்ந்த கதியை அடைகிறான். இந்த உயர்ந்த கதியை அடைகிறதுன்ற பரபிரம்மத்தை கண்டு இன்புறுவது, கண்டு மகிழ்வது, பரபிரம்மத்தை கண்டு அதனுடன் அளவலாவது, இது எல்லாமே ஒரே ஜென்மாவில் கிடைக்காது. அநேக ஜென்மஹா சம்சித்தா, பலபடியாக அதில் என்ன பண்ணோம்? துடியாக மேலே ஏறி சில சமயத்தில் நம்ம சொன்னோம், ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டாபிஜாயதே அப்படின்னு பெருமாள் சொன்னார். யோகத்தை அபிஜாயத்தே, பிரஷ்டம் விட்டுட்டு மேலே வந்தானான சில சமயத்தில் அவனுக்கு என்ன ஆகும்? ரொம்ப வசதியான இருக்கிற குடும்பத்தில், சுத்தமாக இருக்கிற குடும்பத்தில், பணத்தில் மிதந்து கொண்டு இருக்கிற குடும்பத்தில் கிடைக்கும். சிலப்போ அறிவாளியான குடும்பத்தில் கிடைக்கும். சிலப்போ அறிவாளியான குடும்பத்தில் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் வறுமையில் இருக்க வேண்டுவான். சிலப்போ வறுமையே இருக்காது, அவன் நிறைய என்ன பண்ணுவான்? புத்திசாலியாக இருக்கிற இடத்துல இருப்பான். ஆனால் அந்த ஜென்மாவில் அவனுக்கு அந்த யோகத்தை தொடர முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்போ அவனுக்கு எந்த இடத்துல அது கிளிக் ஆகும்? யார் அவனுக்கு அதை தூண்டி விடுவா? நம்ம யோகா பண்ணுறதுக்கு வரலாண்டா அப்படின்னு சொன்னால் தானே அந்த ஜீவனுக்கு அது தெரியும். அது இல்லாமல் போன ஜென்மத்தில் அது ஒரு ஆணாக இருந்து பெரிய வேலைகளை செய்ததுன்னு சொன்னால் இந்த ஜென்மாவில் கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு அந்த ஜீவன் ஒரு பெண் சரீரத்தை கிடச்சதுன்னா அது எப்படி சிலதெல்லாம் செய்யும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது
இதெல்லாம் மாறும். ஒருவேளை இந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மாவில் மறுபடியும் தொடர்றோம்னு சொன்னால், அதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், அநேக ஜென்மஹா சம்சித்தா அப்படின்னு சொல்கிறார். அநேக ஜென்ம சம்சித்த அப்படின்னு சொல்லும்போது பல ஜென்மங்களில் துளி துளியாக சித்தியை மேலும் மேலும் வரப்பெற்று பராங்கதியும் மிகுந்த உயர்வான நிலையை அடைகிறான். அது ஒன்று. அதனால் அநேக ஜென்ம சம்சித்தா அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பால் காய்ச்சறோம், நம்ம ஆற்றுல தினப்படிக்கு பால் காய்ச்சறோம், ஒரு 500 ml பால் காய்ச்சறோம், இல்லாட்டி போனால் 1500 ml பாலை காய்ச்சறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 1500 ml பால் காய்ச்சும் பொழுது அதுக்கு எந்த ஜலமும் குத்தலைன்னு வைங்களேன், அது என்ன பண்ணும், தானாக அது சரி பண்ணி பால் பொங்கி வந்துடும். ஆனால் ஒரு வேளை 1500 பாலோடு கூட இன்னும் ஒரு 500 ml ஜலம் சேர்த்துட்டோன்னு வைங்களேன், அந்த பால் நன்றாக காய்ந்து சுண்டி அதில் இருக்கிற ஜலத்தெல்லாம் வெளியில் தருத்தணும்னு சொன்னால், வெளியில் திருத்தணும், அதை பாலை திருத்தி நன்னா ஆக்கணும்னா இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம், நிறைய நாழி ஆக்கும். மேலும் மேலும் அது என்ன பண்ணோம், அந்த நீர் முழுவதும் வற்றி பாலாவதற்கு நெடுநேரம் பிடிக்கும், நிறைய தீ செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் அது பக்கத்திலே இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணாது, பொங்கி கீழே வழியறதுக்கு முடியாது, அது முடியாத பார்த்துக்கணும், கீழே வழியாமல் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நெடுநேரம் பிடிக்கும், நீண்ட நேரம் பிடிக்கும். அதுபோல் நீண்ட பிரயாசையும் தேவையாக இருக்கும். அது சரி, அது பாலை சுருங்க காய்ச்சினா மட்டும் போகாது, அது அப்படியே திருட்டு பாலாக ஆக்கணும். அப்படின்னா என்ன பண்ணோம், தீயை சின்னதாக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு கரண்டியை போட்டுவிட்டு நம்ம பாக்கி வேலையெல்லாம் பார்த்துருந்தா நிச்சயமாக அது என்ன பண்ணோம், ரொம்ப பிரயாசைக்கு அப்புறம் அந்த 1.5 லிட்டர் பால் என்ன பண்ணோம், மொள்ள துளி துளியாக என்ன பண்ணிடும், அது சுருங்கி வரும். அதுபோல் மனம், லௌகிகனுடைய மனம் பலவேறு விஷயங்களில் போயிருக்குது, பலவேறு விஷயங்களை அது பிரவர்த்தகம் பண்ணின்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், ஒரு பிரவர்த்தகமாக குறைச்சிட்டு வந்து வேலைகளெல்லாம் குறைச்சி வெளி விஷயங்களில் இருக்கிற ஈடுபாடுகளை குறைச்சி எண்ணத்தை மனத்துக்குள்ளேயே ஃபோக்கஸ் பண்ணி இன்ட்ராஸ்பெக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், தனக்குத்தானே விசாரித்து கொண்டு தன்னுள்ளே இருக்கிறதே என்ன அந்த பரபிரமத்தை அந்த ஒளியை எப்படி என்ன பிரகாசிக்க செய்வது அப்படின்னு பார்த்தபோது லௌகிகனுடைய மனம் உலகமாகிய நீருடன் அதிகம் கலர்ந்திருப்பதால் அதை பரிசுத்தமாக்க நீண்ட காலம் தேவை இருக்கும். நீண்ட காலம் என்பது சில சமயம் 2-3 பிறவி கூட இருக்கும். அந்த 2-3 பிறவியில் தொடர்ந்து நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அங்கே ஒரு கேள்விக்குறி தான். போன ஜென்மத்தில் செய்த செயலெல்லாம் நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நினைவு இருக்காது. யார் மூலமாகவதோ சின்ன பண்ணோம், ஒரு சின்ன தூண்டுதல் தேவையாக இருக்கும். அதனால் அதுவும் முயற்சியில் பலிதம் அளிக்கும் என்று சொன்னால் அங்கே யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அதனால் நன்மையும் தீமையையும் மாறி மாறி நாடும் மனம் சில சமயத்தில் அப்படி தான் இருக்கும். எதிர்மறையான எண்ண ஓட்டங்களே வந்து கொண்டிருக்கும். அந்த எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது மனம் என்னப்படும், யோக அபியாசத்தினால் தீமையை நின்று விலகி நன்மையை நோக்கி பயணிக்கும். இந்த நன்மையை நோக்கி பயணிக்கும் பொழுதும் அதற்கு எந்த டைவர்ஷனும் வராமல் இருந்ததுன்னு வைங்கோ, அது நன்மையையே நாடும். அதுபோல் அந்த நன்மையை நாடும், அதிலேயே நிலைத்து நிற்கும். அதுபோல் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இயல்பை கிடைக்கப்பெறும். அதனால் அநேக ஜன்மஹா சம்சித்தா அப்படின்றது அநேக ஜன்ம சம்சித்தா ததோஹாதி பராங்கதிம், அநேக ஜன்மத்தில் துளி துளியாக சித்தியை பெற்று உயர்ந்த கதியை அடைகிறான் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.